நீங்களும் இதே மாதிரி மொறுமொறுன்னு டீக்கடை சமோசா வீட்டிலேயே செய்யணும்னு ஆசைப்பட்றீங்களா? இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிட்டு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னு சொல்லிட்டு சொன்னால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி நான் வீடியோவில் எப்படி செஞ்சேனோ அதே மாதிரி நீங்களும் செய்யுங்க. உங்களுக்கும் ரொம்ப கிரிப்ஸியாக மொறுமொறுன்னு வீட்டிலே சூப்பராக சமோசா நீங்களும் செய்யலாம். இப்போ வாங்க எப்படி செய்யுதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். 2 கப்பு மைதா மாவு எடுத்து சப்பாத்தி மாவு பதத்துக்கு இந்த அளவுக்கு சாஃப்டாக பிசைஞ்சு வச்சுக்கணும். பிசைஞ்சிட்டு இந்த மாதிரி சின்ன சின்னதாக உண்டை பிடிச்சி ஒரு அரை மணி நேரம் ஊட்டும் மூடி வச்சிடலாம். சரிங்களா? இப்போ இந்த மைதா மாவு ஊட்டும், அதுக்குள்ளே சமோசாவுக்கு உள்ளே வைக்கிறதுக்கு ஸ்டஃபிங் ரெடி பண்ணிக்கலாம். வாங்க. இப்போ ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். தேவையான அளவு எண்ணெய் ஊற்றி எண்ணெய் சூடு ஏறினோடனே ஆனியன் பாருங்கள், பெருசாக ஒரு ஆனியன் வந்து கட் பண்ணி வச்சுருக்கிறேன். ஆனியன் வந்து போட்டுக்கலாம். ஆனியன் வணங்கிறதுக்கு கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம். தேவையான அளவு கோஸ் எடுத்து வச்சுருக்கிறேன், அதுவும் இது கூட மிக்ஸ் பண்ணிக்கலாம். கோஸ் மிக்ஸ் பண்ணி நல்லா நம்ம வணக்கணும். ரொம்ப நேரம் வணக்கணும்னு சொல்லிட்டு தேவையில்லை, சும்மா லைட்டாக அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் வணக்கினா போதும். இப்போ காரத்துக்கு ஏற்ப கொஞ்சமாக மிளகாத்தூள் போட்டுக்கலாம். கொஞ்சமாக மஞ்சள் போட்டுக்கலாம். போட்டு நல்லா வணக்கி விட்டுக்கலாம். இந்த அளவுக்கு வதங்கினா போதும், ரொம்ப நேரம் வதங்கணும்னு தேவையில்லை. சரிங்களா? இப்போ உள்ளே வைக்க ஸ்டஃபிங் ரெடி. இப்போ சமோசா ஷீட் ரெடி பண்ணிக்கலாம். வாங்க. இப்போ இந்த மாவு பூரா இந்த மாதிரி மெலிசா தேய்ச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி மெலிசா தேய்ச்சாதான் சமோசா நல்லாயிருக்கும், மொறுமொறுன்னு வரும். மொத்தமாக தேய்ச்சிட்டா அது வந்து வசுக்கு வசுக்குன்னு ஆயிரும். சரிங்களா? அதனால் மெலிசா தேய்ச்சி எடுத்துக்கலாம். இது பூரா நாம் பிசைஞ்சு வச்சிருந்த மாவெல்லாம் இந்த மாதிரி மெலிசா தேய்ச்சி எடுத்துக்கணும். எல்லா மாவும் இந்த மாதிரி மெலிசா தேய்ச்சி எடுத்துக்கிட்டோம். இப்போ அடுப்பு மேலே ஒரு தோசை தவா வச்சு சும்மா லைட்டாக, ரொம்ப வேகணும்னு இல்லை, சும்மா இப்படி லைட்டாக சூடு ஏறினோடனே அவ்வளோதான், திருப்பி போட்டு எடுத்துக்கலாம். நம்ம தேய்ச்சி வச்சிருந்த மாவு எல்லாத்தையும் இந்த மாதிரி லைட்டாக தோசை தவா மேலே போட்டு எடுத்துக்கணும். இப்போ நம்ம சமோசா ஷீட்டு கட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி எல்லாத்தையுமே கட் பண்ணி எடுத்துக்கலாம். இங்கே பாருங்கள், இப்போ எல்லா சமோசா ஷீட்டும் கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ இதுக்குள்ளே ஸ்டஃபிங் வச்சுக்க வேண்டியதுதான். ஒரு 2 ஸ்பூனு மைதா மாவு எடுத்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா திக்காக கொஞ்சம் கரைச்சி வச்சுக்கலாம். இந்த பதத்துக்கு கரைச்சி வச்சுக்கலாம். இப்போ நம்ம ஒரு மாவு எடுத்துக்கலாம். எடுத்துட்டு இது சென்டரில் வந்து கொஞ்சம் பேஸ்ட் தடவிக்கலாம். பேஸ்ட்டு தடவிட்டு இப்படி சுற்றிக்கலாம். இப்போ அதே மாதிரி இன்னொன்று எடுத்து சென்டரில் பேஸ்ட் தடவிட்டு இந்த பக்கம் அப்படியே ஒரு ரோல் சுற்றிட்டு வந்துட்டு இந்த கார்னரில் பேஸ்ட் போட்டு
ஒட்டிக்கலாம். உள்ளே இருக்கிற கேப்பில் நம்ம ஸ்டஃபிங் வச்சுக்கலாம். ஸ்டஃபிங் வச்சுட்டு மேலே இங்கே மாவு தடவிட்டு கொஞ்சமாக இந்த பேஸ்ட் தடவிட்டு இந்த மேலே மிச்சம் இருக்கிறது இப்படி மடித்து விட்டுக்கலாம். பாருங்கள், சூப்பராக சமோசா ஷேப் வந்துடுச்சு. இதே மாதிரி எல்லாத்தையும் பண்ணிவிட்டு பார்க்கலாம் வாங்க. இங்கே பாருங்கள், நாம் இப்போ எல்லாமே ஸ்டஃபிங் வச்சு சமோசா எவ்வளோ பர்ஃபெக்டாக வந்திருக்குன்னு சொல்லிட்டு பாருங்கள். எல்லாமே ஸ்டஃபிங் வச்சு எடுத்தாச்சு. இப்போ இதை எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம் வாங்க. பார்க்கவே பாருங்கள், ஷேப் வந்து அவ்வளோ ஒரு பர்ஃபெக்டாக இருக்குது சமோசா ஷேப்பு. இப்போ எண்ணெய் காஞ்சிக்கிச்சு, போட்டுக்கலாம். சமோசா ஷேப் பாருங்கள், அவ்வளோ ஒரு பர்ஃபெக்டாக இருக்குது. இப்போ போட்டு எடுத்துக்கலாம். சூப்பராக இருக்கு பாருங்கள் பார்க்கவே. ஆனால் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க, இல்லைன்னா கருகிடும். பாருங்க, கலரு ஃபுல்லாக சேஞ்ச் ஆகிடுச்சு. கலரை பார்க்கும்போது சும்மா செம்மையாக இருக்குது. இப்போ இந்த பதத்தில் எடுத்துடலாம். இன்னும் விட்டா கருகிடும். ஷேப் பாருங்கள், ஒன்று ஒன்று சும்மா அவ்வளோ ஒரு பக்காவாக இருக்குது. இங்கே பாருங்க, ஷேப் சும்மா பார்க்கவே சும்மா சூப்பராக இருக்குது. இப்போ இதே மாதிரி இருக்கிறதும் போட்டுக்கலாம். இங்கே பாருங்க, இன்னும் இருக்கிறதும் அதே மாதிரி போட்டு எடுத்துக்கலாம். எப்படி இருக்கு?